ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் மனைவி பெயரில் சொத்து வாங்கினீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு நமக்கு ஒரு பெரிய சலுகையை வழங்கியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறக்கும் அவரோட முன்னேற்றத்திற்கும் பல வகையில் திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொத்து பரிமாற்றத்தில் ஒரு சலுகையும் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 2025 மாதத்துலேருந்து இந்த சலுகையை தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்திங்க அப்படின்னா சொத்து பத்திரங்களை மகளிர் பெயரில் பதிவு செய்கிறப்போ பதிவு கட்டணத்தில் ஒரு சலுகையை அறிவிச்சிருக்காங்க. அந்த சலுகை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சொத்து பத்திரம் பதிவு செய்கிறப்போ நம்ம 7% முத்திரைத்தாலும் 2% ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அதாவது பதிவு கட்டணமும் நம்ம செலுத்த வேண்டியது இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் 2%க்கு பதிலாக 1% குறைச்சிருக்காங்க. இது நீங்கள் பெண்கள் பேரில் நீங்கள் இந்த பதிவை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதை 10 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கிற ஒரு சொத்து பரிவர்த்தனைக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சலுகை யாருக்கு வேணாலும் பொருந்தும். மகளிர் பெயரில் பதிவு செய்யப்படும் அனைத்து சொத்துக்களுக்கும் விற்பனை பத்திரங்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து இந்த சொத்தை வாங்குறாங்க அப்படின்னா, சேர்ந்து வாங்குறது எல்லாருமே பெண்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்தும். அதில் ஒரு ஆண் நபர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சலுகை பொருந்தாது. இதில் ரொம்ப முக்கியமாக இந்த பதிவுக்கான பத்திரம் தாக்கல் செய்யப்படுறதுலேருந்து அந்த சொத்துக்கான மொத்த மதிப்பு 10 லட்சத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த சலுகை பொருந்தும். 10 லட்சத்துக்கு மேலே ₹1 அதிகமாக இருந்தாலும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 2% கட்ட வேண்டியது வரும். 1% கட்டினா பத்தாது. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இந்த சொத்தை வாங்குறாங்க அப்படின்னாலும் பெண்கள் பேரில் தான் வாங்குறீங்க அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த சட்டம் அதுக்கு பொருந்தாது. ஒரு ஆண் அவங்க குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஒரு ஆண் பெயர் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா கூட்டாக வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சட்டம் பொருந்தாது. இதே பெண்களாக இருந்தால் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நம்ம பெண்கள் கூட்டாக வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சட்டம் பொருந்தும். அது மட்டும் இல்லாமல் விற்பனை ஆவணத்துக்கு மட்டும்தான், அதாவது கிரயத்துக்கு மட்டும்தான் இந்த சலுகை பொருந்தும். இதே பாக பிரிவினை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது பொருந்தாது. அது மட்டும் இல்லாமல் கட்டடத்தோட இருக்கிற ஒரு நிலத்தில் இதை நீங்கள் பதிவு செய்கிறீங்க அப்படின்னா அந்த கட்டடத்தோட மதிப்பு ப்ளஸ் அந்த நிலத்தோட மதிப்பு ரெண்டும் சேர்ந்து 10 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் இது பொருந்தும். அதாவது நிலத்தோட மதிப்பு மட்டும் 10 லட்சம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு கிடையாது. நீங்கள் என்ன பதிவு செய்கிறீங்களோ அது 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்தும். ஸோ உங்கள் மனைவி பேரில் நீங்கள் ஒரு சொத்து வாங்குறீங்க, இல்லை உங்கள் அம்மா பேரில் ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சலுகையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.